நீங்கள் கேட்கவிருப்பது சரோஜா தேவி, கன்னடத்துப் பைங்கிளி என்று தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட சரோஜா தேவியின் வண்ணமயமான வாழ்க்கை. எழுதியவர் பா. தீனதயாளன். ஒலி வடிவில் வழங்குபவர் ஜெயலக்ஷ்மி மற்றும் பவ்யா கீர்த்திவாசன். அத்தியாயம் 1. சந்தன மழை. சரோஜா தேவியை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார் என்று பட்டிமன்றம் நடத்தலாம். நாங்கள்தான் என்று தமிழ் சினிமாவை செழிப்புறச் செய்த வணக்கத்துக்குரியவர்களின் வாரிசுகள் போட்டா போட்டி போடுவார்கள். ஏவிஎம் அறிமுகப்படுத்திய நட்சத்திரங்களின் பட்டியலிலும் சரோஜா தேவி இருக்கிறார். படம் பூ கைலாஷ். முதலில் சரோஜா தேவியை நடிக்கச் செய்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் அலாதி ஆர்வமும் காலரை தூக்கிவிட்டுக் கொள்ளும் பெருமிதமும் என்றும் தொடர்கிறது. நிஜத்தில் சரோஜா தேவி தமிழ் திரையில் முதலில் தென்பட காரணமாக இருந்தவர் சின்ன அண்ணாமலை. சென்ற நூற்றாண்டில் சின்ன அண்ணாமலை தமிழகத்தின் முக்கிய பிரமுகர், சுதந்திர போராட்ட வீரர், சினிமா கதாசிரியர், பட அதிபர், சிவாஜி ரசிகர் மன்ற தலைவர், நகைச்சுவை பேச்சாளர், பதிப்பகச் செம்மல் என அவரது அடையாளங்களின் பட்டியல் நீளமானது. அவரை அறியாத மேன்மக்கள் மேட்டுக்குடிகள் கிடையாது. ஒரு நாள் மாலை வேளையில் சின்ன அண்ணாமலை சாவகாசமாக கடற்கரையை வலம் வந்தார். அங்கே அவர் பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியத்தை கண்டார். பேசிக் கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த இளம் பெண்ணை சின்ன அண்ணாமலையிடம் அறிமுகம் செய்தார் பத்மா. அந்த பெண் கருப்பாகவும் களையாகவும் இருந்தார். என் அப்பா கே. சுப்பிரமணியம் டைரக்ட் செய்த கன்னட சினிமாவில் இந்த பெண் நடித்திருக்கிறாள். தமிழிலும் தலை காட்ட ஆசை. உங்களோட தங்கமலை ரகசியம் படத்துல ட்ரை பண்ணி பாருங்களேன் சார். சின்ன அண்ணாமலையின் கதை படமாவதால் அவர் நிச்சயம் பத்மினி பிக்சர்ஸில் சொல்லி உதவுவார் என்பது பத்மாவின் நம்பிக்கை. சின்ன அண்ணாமலையின் சிபாரிசில் அந்த பெண் ரேவதி ஸ்டுடியோவில் யவ்வன ராணி பாடலுக்கு ஆடினார். எவ்வனமே என் எவ்வனமே என் அழகினிலே என் அழகினிலே ஆடவரெல்லாம் ஆசை கொள்வார் உலகினிலே என்று தங்கமலை ரகசியம் படத்தில் சரோஜா தேவியின் ஆட்டமும் பாட்டும் சுறுசுறுப்பாக திரையில் ஓடும். நடனம் நிறைவடைந்ததும் சிவாஜி பவளத்தீவு மோகினி சரோஜா தேவியிடம் தன் பெற்றோரை திரும்பப் பெறும் வழியை தெரிந்து கொள்ள தங்கமலை ரகசியத்தை கூறுமாறு வேண்டுவார். வாழ்க்கைக்கு எது மிகவும் முக்கியம், இளமையா அழகா என்று சிவாஜியை பார்த்து கேட்பார் சரோஜா. இரண்டும் அவசியம் என்று சிவாஜி பதில் சொன்னதும், தங்கமலை ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இளம் குமாரனான நீ உன் பருவம் அழகு இரண்டையும் இழக்க நேரிடும், சம்மதமா என்பார் சரோஜா. கணவருக்கு பதிலாக மனைவியான நான் எனது யவ்வனத்தையும் எழிலையும் தானம் தருகிறேன் என்று முன்வருவார் ஜமுனா. அதற்கு சரோஜா ஒப்புக்கொள்ளாமல் பாதிக்கப்பட்டவரே பொறுப்பு என்பார். பெற்றோரை காப்பாற்ற சிவாஜி தன் வாலிபம் ரூபம் இரண்டையும் இழந்து வயோதிகனாவார். அதை பார்த்து சரோஜா கலகலவென்று சிரிப்பார். கணவரின் பரிதாப நிலையைக் கண்டு பதறி துடிக்கும் ஜமுனா சாப விமோசனம் பெறும் வழியை சொல்ல வேண்டும் என்று சரோஜாவின் கால்களில் விழுந்து மன்றாடுவார். உங்கள் முயற்சியை பாராட்டுகிறேன், இதுவே தங்கமலை ரகசியம் என்று ஜமுனாவின் காதோடு ஏதோ கூறுவார் சரோஜா. தமிழ் சினிமாவில் சரோஜா தேவியின் அறிமுகக் காட்சி அது. எடுத்த எடுப்பில் நடன நங்கை சரோஜாவின் பாதங்களில் பிரபல ஹீரோயின் ஜமுனா விழ ஒப்புக்கொண்டது விஸ்வரூப வியப்பு. போதாது, சிவாஜி, பா. நீலகண்டன், பந்தலு உட்பட கேமராவில் சரோஜாவை கண்டவர்கள் பிரமித்தனர். ஒருபுறம் பார்த்தால் பத்மினி, மறுபக்கம் வைஜெயந்தி மாலா என ஆளாளுக்கு வர்ணித்தார்கள். நிச்சயம் சரோஜாவுக்கு வரவேற்பு அதிகமாகும் என்று நம்பி அங்கிருந்த பிரமுகர்கள் அனைவரிடமும் உடனடியாக சரோஜாவை நாயகியாக ஒப்பந்தம் செய்யச் சொல்லி வற்புறுத்தினார் டைரக்டர் பா. நீலகண்டன். 1957 ஜூன் 29 வெளியாகி வெற்றிகரமாக ஓடியது தங்கமலை ரகசியம். பத்மினி பிக்சர்ஸ் அதிபர் B.R. பந்தலு இயக்கிய முதல் தமிழ் சினிமா. அதன் டைட்டிலில் மற்றும் என்கிற பட்டியலின் கீழ் தனம், பி. சரோஜா தேவி, சுசீலா என்று Sample complete. Ready to continue?